அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா 9:39. ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது, அப்பொழுது அலறுகிறான். அது அவனை நுரைத்தள்ள அலைக்கழித்து அவனை கசக்கின பின்பும் அவனை விட்டு நீங்குவது அரிதா இருக்கிறது. இந்த வாலிபனுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, பிசாசினால் பிடிக்கப்பட்டு அலைக்கழிக்கப்பட்டான். மத்தேயு 17 வாசிக்கிறோம், சந்தர ரோகி அப்படின்னு. சந்தர ரோகி என்று சொன்னால் காக்காய் வலிப்பு வியாதின்னு அர்த்தம் பாருங்க. ஆக இந்த வாலிபனுடைய பிரச்சனைக்கு காரணம் பிசாசினால் பிடிக்கப்பட்டு தாக்கப்பட்டான். ஆக இவன் ஓமையும் செவிடுமாயிருந்தான். பிசாசு இவனை ஓமையாய் செவிடாய் மாற்றிவிட்டது பாருங்க. அநேக நேரத்தில் இவன் தீயிலே விழுந்தான், தண்ணீரிலே விழுந்தான். ஆக தற்கொலையின் ஆவியாக இருந்தான் அர்த்தம். ஆக பிசாசு இவனை கீழே தள்ளியது. இவன் புரண்டான், பல்லை கடித்தான், வாயிலே நுரைய தள்ளினான், சோர்ந்து போனான் அப்படின்னு பார்க்கிறோம். ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த வியாதி இவனுக்கு எத்தனை நாள்? தகப்பன் சொல்கிறான், ஆண்டவரே சிறுவராய முதல் இவன் இப்படி இருக்கிறான் என்று சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த நிலைமையில தான் இவன் தகப்பன் இவனை இயேசுவிடத்திலே கொண்டு வந்தான் பாருங்கள். இந்த தகப்பனுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா மத்தேயு 17, 14, 15 இவன் வந்து முழங்கால் படியிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க் 9:17 போதகரே என்று சொன்னான். மத்தேயு 17:15 வாசித்து பார்த்தா ஆண்டவரே என்று சொன்னான் பாருங்க. என்னுடைய தாழ்மை எத்தனை ஆச்சரியமானது இயேசுவை அணுகுவதற்கு. ஆக எவ்வளவாய் தன்னை தாழ்த்தினான். போதகரே என்பது எல்லாரும் கூப்பிடுவது தான். ஆக ஒரு பொதுவானவராக பார்த்தான். பின்பு ஆண்டவரே என்று சொல்லி அவரை தனக்கு சொந்தமானவராக பார்க்கிறான். அப்படி ஆண்டவரிடத்தில் நெருங்கி வந்து விட்டான் பாருங்க. ஆக இப்படி அருமையானவர்களே, இயேசுவை ஒரு பொதுவான தெய்வமாக நீங்க பார்க்கலாம். நீங்க கிறிஸ்தவர்களுக்கு தெய்வமாக பார்க்கலாம். நீங்க எல்லா தெய்வங்களிலும் ஒரு தெய்வம் இயேசு என்று கூட சொல்லலாம். நீங்க இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், எல்லா தெய்வங்களும் ஒரு தெய்வம் அல்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கு என்று சொன்ன ஆண்டவர் அவரே ஆண்டவராயிருக்கிறார், அவரே தெய்வமாயிருக்கிறார். ஆக அவரே ஆண்டவரே என் மகனுக்கு உதவி செய்யும், என் மகளுக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி நீங்க அவரை நெருங்கி பாருங்க. அந்த மகனுக்கு உதவி செய்தவர், தகப்பனுக்கு உதவி செய்தவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆக இவனுடைய நெருக்கம் இவனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தது. ஆக இன்றைக்கு ஜனங்களின் தேவைகள் தான் அவரிடத்துல வரவழைக்கிறது. உங்களுக்கு அநேக தேவைகள் இருக்கும். அற்புதம் சில காலத்தில் நடக்க வேண்டும் என்று இருப்பீங்க. இது ஆண்டவர் செய்தால்தான் எனக்கு வாழ்வு என்று கடைசி நிலைமையில கூட இருக்கலாம். நீங்க அநேக தேவைகள் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, வியாதி போராட்டத்தின் மத்தியிலே சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம். அது பார்க்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை தேடி வாருங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய இயேசு வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.